அடிப்படையில் அந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு எங்கள் கட்சி ஏற்கனவே கடைபிடித்து வருகிற நடைமுறைப்படி அந்த மாவட்ட கட்சியினுடைய கருத்தை கேட்ட பிறகு இன்று காலை கூடிய மாநில குழு அந்த வேட்பாளர்களை இறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற தோழர் சு. வெங்கடேசனை மீண்டும் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட வைப்பது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரை பற்றிய அறிமுகம் ஒன்றும் உங்களுக்கு தேவை கிடையாது. 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார். அனைவராலும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய பணி இருந்திருக்கிறது என்பதையும் சீர்தூக்கி பார்த்துதான் மீண்டும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு அளிப்பது என்று எங்களுடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளராகவும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினராக இருக்கிற தோழர் சச்சிதானந்தம் அவர்களை வேட்பாளராக இந்த முறை நியமிப்பது என்று எங்களுடைய கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்களாக பணியாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பணியை ஈடுபட்டவர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, அதேபோல மாநில முக்கியமான நிர்வாகியாக பல ஆண்டு காலம் பணியாற்றி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடியவர். இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மாநில குழுவின் சார்பில் ஒருமித்த கருத்து ஏகமனதான தீர்மானத்தின் அடிப்படையிலே 2 வேட்பாளர்களையும் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 தொகுதிகளில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் இந்த வேட்பாளர்களுக்கு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அரிவாள் சுற்றிய நட்சத்திர சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று அந்த தொகுதி வாக்காளர் மத்தியிலே வாக்காளர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலேயும் இன்றைக்கு தொகுதி உடன்பாடெல்லாம் முடிந்து அடுத்த நாளை மறுதினம் பல கட்சிகளுடைய வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அப்படி வேட்பாளர் அறிவிக்கப்படுகிற போது இந்த 2 தொகுதிகளையும் சேர்த்து 40 தொகுதிகளிலேயும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை மகத்தான வெற்றி பெற்று தர வேண்டும் என தமிழக வாக்காளர் பெருமக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தல் அறிவிப்பு நாளைக்கு வருகிற நேரத்தில் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிலே எலக்டோரல் பாண்ட் என்பதன் மூலம் எவ்வளவு கோடியாக பணத்தை வாங்கியிருக்காங்கிற விவரங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில நிறுவனங்களின் மீது வருமான வரித்துறை அல்லது இடி டிபார்ட்மெண்ட் மூலமாக ரெய்டு நடத்தி அடுத்த சில நாட்களிலேயே அந்த நிறுவனத்திலிருந்து பணம் பெறுகிற அப்படிப்பட்ட உண்மை தகவல்களும் இன்றைக்கு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பல செல்ஃப் பினாமி கம்பெனிகள் என்கிற பெயரில் பல வெளிநாட்டு கம்பெனிகளுடைய பெயரில் இருந்து கூட பாரதிய ஜனதா கட்சி நிதி பெற்றிருப்பதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஒரு 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இப்படி பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி உருட்டி பணம் பறித்திருக்கிற ஒரு மோசமான செயல் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே இந்த தேர்தல் அறிவிக்கிற இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஊழல் எதிர்ப்பு, அதில் பேசுகிற பேச்சுகள் அத்துணையும் இன்றைக்கு அம்பலப்பட்டு இந்திய நாட்டு வாக்காளர் மத்தியிலே அம்மனமாக பாஜக நிற்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல், தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகளில் அந்த அணியோ அல்லது அவர்களோடு ரகசிய உறவு வைத்திருக்கிற அதிமுக அணியோ ஒரு தொகுதியிலே கூட வெற்றி பெற முடியாது என்கிற நிலைமை இருப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு இந்த செய்தியெல்லாம் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், நடைபெறுகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியிலே ஒரு திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம்.